வணக்கம் நண்பர்களே. நாம இன்னைக்கு பார்க்க போறது இன்னைக்கு மார்க்கெட்ல என்ன நடந்துச்சு, மண்டே என்ன நடக்கலாம் அப்படின்ற ஒரு ப்ரிடிக்ஷன் வீடியோ தான். நம்ம எப்பவுமே மார்க்கெட் ப்ரொஃபைல் யூஸ் பண்ணி தான் ட்ரேட் பண்ணுவோன்றது நம்ம எல்லாருக்குமே நம்ம வீடியோ பார்க்குற எல்லாருக்கும் தெரியும். ஸோ நான் ஆல்ரெடி எஸ்டர்டே குடுத்திருந்த இன்னைக்கான ப்ரிடிக்ஷன் வீடியோவ பார்த்திருக்கவங்களுக்கு நல்லாவே புரிஞ்சிருக்கும். இங்க பார்த்தீங்கன்னா நிஃப்டியோட ஃபியூச்சர் சார்ட் 30 மினிட்ஸ் டைம் ஃப்ரேமு. நம்ம எப்பவுமே மார்க்கெட் ப்ரொஃபைல் இந்த டைம் ஃப்ரேம்ல தான் அனலைஸ் பண்ணுவோம்னு உங்க எல்லாருக்குமே தெரியும். ஸோ நான் ஆல்ரெடி சொல்லியிருந்தேன். நாளைக்கு லாஸ்ட் 3 டேஸாவா சொல்லிட்டு இருக்கேன். மார்க்கெட் அப் ட்ரெண்ட் தான். இங்க செல்லிங்லாம் ஒரு ஒரு பயங்கர பிரஷரான செல்லிங்லாம் இங்க எதுவுமே நடக்கல அப்படின்னு. ஒரு வீக் செல்லிங் தான் நடந்துட்டு இருக்குன்னு நான் லாஸ்ட் 2, 3 டேஸாவே உங்ககிட்ட சொல்லிட்டு இருக்கேன். செல் சைடு ஃபோக்கஸே பண்ணாதீங்க அப்படின்னு. இன்னைக்கும் அதே தான் நடந்திருக்கு. நான் நேத்து சொன்ன மாதிரியே பாருங்க. பிரைஸ் இந்த ப்ரீவியஸ் டே வேல்யூ ஏரியாவுக்கு மேல, அதாவது ப்ரீவியஸ் டே ரேஞ்சுக்கு மேல ஒரு ஓப்பன் டிரைவ் கொடுத்துருக்காங்க. அதாவது ஓப்பன் டிரைவ் ஆயிட்டு ஒன் டைம் ஃப்ரேம் மேல 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 கொடுத்துருக்கு. ஸோ இது எதை இண்டிகேட் பண்ணுதுன்னா, ஆக்சுவலி இன்னைக்கு வந்த பையர்ஸ் ஒரு அக்ரெசிவான பையர்ஸ். இங்க பாருங்க, ஒரு டெய்ல் ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. கண்டினியூஸா ஒரு ஒரு சிங்கிள் பிரிண்ட் 1, 2, 3 3 சிங்கிள் பிரிண்ட்ஸ் ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. இந்த மாதிரி பையர்ஸ் இருக்க டைம்ல நீங்க எக்காரணத்தை கொண்டும் செல் பக்கம் போகவே கூடாது. உங்க இண்டிகேட்டரோ இல்ல யாரோ சொல்றாங்க அப்படின்ட்டு நீங்க பாட்டுக்கு செல் அடிச்சிருந்தீங்கன்னா இன்னைக்கு உங்களோட லாஸை எக்ஸ்பெக்ட் பண்ணி பாருங்க. இவ்வளவும் உங்களுக்கு லாஸ் ஆயிருக்கும் ரிவர்ஸ் ஆயிருந்தா மார்க்கெட். அதனாலதான் சொல்றேன், மார்க்கெட் ப்ரொஃபைல் பார்த்து ட்ரேட் பண்ணுங்க. மார்க்கெட் ப்ரொஃபைல புரிஞ்சுக்கிட்டு ட்ரேட் பண்ணுங்க. அப்பதான் உங்களுக்கு ஒரு கன்விக்ஷன் கிடைக்கும். நான் ஆக்சுவலா அந்த மார்க்கெட் ப்ரொஃபைல் ஸ்டார்ட் பண்றதுக்கு முன்னாடி கேண்டில் ஸ்டிக் பார்க்கும்போது எந்த ஒரு ஐடியாவுமே இல்லாம ஏதோ ஒரு இடத்த இண்டிகேட்டர் கொடுக்குற இடத்த ஒரு கேண்டில் ஸ்டிக்கோட பிரேக் அவுட்ல என்ட்ரி, அதுக்கு கீழே எக்ஸிட், இதே மாதிரியே பண்ணிட்டு இருந்தோம். எந்த ஒரு கன்விக்ஷனுமே இல்லாம இருந்துச்சு. நான் லாஸ்ட் 4 இயர்ஸா மார்க்கெட் ப்ரொஃபைல் யூஸ் பண்ணிட்டு இருக்கேன். ஸோ அதனாலதான் உங்களுக்கு இந்த மார்க்கெட் ப்ரொஃபைல் பத்தின ஒரு விழிப்புணர்வு ஏற்படுத்தலாம் தான் இந்த வீடியோ பண்ணிட்டு இருக்கேன். ஸோ பாருங்க, ஆக்சுவலி மார்க்கெட் ப்ரொஃபைல்ல இன்னைக்கு நடந்தது பாத்தீங்கன்னா ஒரு ஓப்பன் டிரைவ். நான் ஆல்ரெடி உங்களுக்கு ஃபர்ஸ்ட் லெவல்ஸ் இது கொடுத்துருப்பேன், செகண்ட் லெவல் இது கொடுத்துருப்பேன் பையிங்க்கு, தேர்டு லெவல் பாத்தீங்கன்னா இதுதான் அப்படின்னு சொல்லி பக்காவா சொல்லியிருப்பேன். எவ்வளோ 100% எவ்வளோ ஒர்க் ஆயிருக்குன்னு மட்டும் நல்லா யோசிச்சு பாருங்க. இதுதான் இந்த மார்க்கெட் ப்ரொஃபைல்ல கிடைக்கும். இந்த மார்க்கெட் ப்ரொஃபைலை வச்சு இந்த அனலைஸை நல்லா ப்ராப்பரா பண்ண முடியும். ஸோ ஆனா புரிஞ்சுக்கிட்டு பண்ணா மட்டும்தான். என்ன நடக்குது ஃபர்ஸ்ட் மார்க்கெட்ல? மார்க்கெட் ஏதோ இன்னைக்கு ஓப்பன் ஆயிட்டு இன்னைக்கு முடிஞ்சிடுறது கிடையாது. மார்க்கெட் எல்லாமே ப்ரீவியஸ் டேவோட கண்டினியூஷன், அதுக்கு முன்னாடி நாளோட கண்டினியூஷன். இதுதான் மார்க்கெட். நம்ம இதோ இன்னைக்கு ஓப்பன் பண்ணி இன்னைக்கு ப்ராஃபிட் க்ளோஸ் பண்ணிட்டா மார்க்கெட் இன்னைக்கு அடுத்த நாள் ஓப்பன் பண்ணும்போது ஃப்ரெஷ்ஷா ஓப்பன் ஆகுன்றது கிடையவே கிடையாது. அதுக்கு பின்னாடி நிறைய கான்செப்ட்ஸ் இருக்கு. ஸோ இதெல்லாம் புரிஞ்சுக்கிட்டு ட்ரேட் பண்ணுங்க. ஸோ நான் இதுக்கு இன்னைக்கு ஒரு ட்ரேட் எடுத்திருக்கேன். ஆக்சுவலா அந்த ட்ரேடை உங்ககிட்ட காட்டுறேன். 1 செகண்ட். சி இத ஜீரோதால, ஆக்சுவலா ஜீரோதா பாத்தீங்கன்னா தெரியும். என்னோட ஆர்டர்ஸ்ல பொசிஷன்ல பாருங்க, நான் ஒரே ஒரு லாட் தான் செல் பண்ணியிருந்தேன். நிஃப்டியோடது 24,700 செல் பண்ணியிருந்தேன். பட் ஆனா நான் கொஞ்சம் லேட் என்ட்ரி. ஏன்னா நான் என்னோட ஒர்க், ஆக்சுவலா நான் ஒர்க்குக்கு போயிட்டு பார்ட் டைமா தான் இதை பண்ணிட்டு இருக்கேன். ஸோ அதனால எனக்கு மொபைலும் அலௌடு கிடையாது என்ன நான் ட்ரேட் பண்றதுக்கு. இல்லைன்னா ஆக்சுவலா இந்த 2500 அரௌண்ட் 5,700 ப்ராஃபிட் வர வேண்டியது சிங்கிள் லாட்டுக்கு. அப்பனா யோசிச்சு பாருங்க, சிங்கிள் லாட்டுக்கே 5,700 வந்திருந்தா அப்ப நீங்க 2, 3 லாட்ஸ் வச்சு ட்ரேட் பண்ணா போதுமான அளவுக்கு உங்களுக்கு இன்கம் இதுல இருந்து ஜென்ரேட் ஆயிடும். ஸோ அதனால தான் சொல்றேன். ஆக்சுவலா நான் எங்க என்ட்ரி எடுத்தேன்றதை ஃபர்ஸ்ட் உங்ககிட்ட காட்டுறேன். மார்க்கெட் ப்ரொஃபைல ஃபர்ஸ்ட் காட்டுறேன். மார்க்கெட் ப்ரொஃபைல் பாத்தீங்கன்னா நான் என்ட்ரி எடுத்த ஜூன் இந்த ஐபி பிரேக் அவுட் ஆயிட்டு ரிவர்ஸ் ஆச்சு பாருங்க. இந்த இ பீரியட், அதாவது இந்த இ பீரியட் ரெண்டாவது, அதாவது டி பீரியடோட சிங்கிள் பிரிண்ட்ஸ்ல டச் பண்ணிட்டு ரிவர்சல் ஆகும்போது இந்த ஜூன்ல ஆக்சுவலி வெயிட் இந்த ஜூன்ல ஆக்சுவலா என்னோட என்ட்ரி இருந்துச்சு. 1 செகண்ட். இந்த ஜூன்ல தான் என்னோட என்ட்ரி இருந்துச்சு. அரௌண்ட் அங்க இருந்து என்னோட ப்ராஃபிட்ஸ் கிட்டத்தட்ட பாருங்க, என்னோட டார்கெட் நான் ஆல்ரெடி சொல்லியிருந்த டார்கெட் தான். இந்த டார்கெட் வரைக்கும் வெயிட் பண்ணேன். இந்த டார்கெட் வரைக்கும் வெயிட் பண்ணி தான் என்னோட ப்ராஃபிட்டை புக் பண்ணேன். ஸோ அதனால எனக்கு கிடைச்சது இன்னைக்கு 2,500 ருபீஸ். அரௌண்ட் எப்படி பார்த்தாலும் ஒரு 24,700 ஆரம்பிச்சு 24,850 இந்த ரேஞ்சில் ட்ரேடை முடிச்சிருப்பேன். ஸோ அரௌண்ட் ஒரு 140 பாயிண்ட்ஸ் நான் இதில் கேப்சர் பண்ணேன். அதனால தான் எனக்கு இந்த 2,900 ருபீஸ் கிடைச்சிது. சரி, ஓகே, வாங்க இனி மார்க்கெட் எப்படி இருக்கலாம் அப்படின்றத பற்றி பார்க்கலாம். ஓகே, 1 செகண்ட். மார்க்கெட் ஆல்ரெடி இந்த இடத்த ஒரு ஓப்பன் ட்ரைவ் கொடுத்து ஒரு ஸ்ட்ராங் புல்லிஷ்ல இருக்கு. மார்க்கெட் இப்போ ஆல் டைம் ஹைல நின்றுட்டு இருக்கு. ஸோ நமக்கு அடுத்தது ஒரு விக் ஃபார்ம் பண்ணி, எக்ஸாம்பிள் இந்த மாதிரி ஒரு விக் ஃபார்ம் கிடைச்சு, 1 செகண்ட், ஒரு விக் ஃபார்ம் பண்ணியோ இல்ல வேற எந்த இண்டிகேட் ரிவர்சல் ஆகுதுன்னு பார்த்துட்டு
நம்ம அகெயின் ரிவர்சலுக்கு ட்ரேட் எடுக்க ட்ரை பண்ணலாம். இப்போதைக்கு சொல்லலை. ஸோ நாளைக்கு இதுக்கப்புறம் மார்க்கெட் ஓப்பன் ஆகிறத பொறுத்து, ஏன்னா இன்னைக்கே ஒரு வைட் இனிஷியல் பேலன்ஸு, ஒரு ஒரு அக்ரெசிவ் பையிங் நடந்திருக்கு. ஸோ மண்டே மார்க்கெட் இந்த டேவோட ஹைக்கு மேல சஸ்டெயின் பண்ணிட்டு மேலேயே அதாவது அப் ட்ரெண்டுக்கு ட்ரை பண்ணா அப் சைடு, அப்படி இல்லைன்னா மோஸ்ட் ஆஃப் த டே இந்த சிங்கிள் பிரின்ஸ் எல்லாம் கிளியர் பண்ணிட்டு கீழே வர ட்ரை பண்ணிடும் மார்க்கெட். ஸோ மார்க்கெட் ப்ரீவியஸ் டே வேல்யூ ஏரியாவுக்கு, அதாவது இன்னைக்கான வேல்யூ ஏரியாவுக்கு மேல சஸ்டெயின் பண்ணி மேல போனா பை, அதுக்கு கீழே சஸ்டெயின் பண்ணி கீழே வந்தா செல். இல்ல மார்க்கெட் இதுக்குள்ளேயே ஓப்பன் ஆயிட்டு இதுக்குள்ளேயே ரேஞ்ச் ஆச்சுன்னா ஸோ நோ ட்ரேட். இவ்வளவுதான் கிளியர். பேங்க் நிஃப்டி போயிடலாம் வாங்க. பேங்க் நிஃப்டியில என்ன நடந்துச்சுன்னா, எஸ் பேங்க் நிஃப்டியை பாருங்க. ஆக்சுவலா பேங்க் நிஃப்டியில நான் வந்து பேங்க் நிஃப்டிலையும் பை சைடு தான் சொல்லியிருப்பேன். பைக்கு நிறைய பொசிஷன் ஓப்பன்ல இருக்கு. ஆக்சுவலி பாத்தீங்கன்னா இது ஒரு ஏரியா என்னோட டாப், அதாவது இதுதான் தேர்ட் பொசிஷன், இது செகண்ட், இது தேர்டு. ஸோ நல்லா பாருங்க, இது 1, இது 2, இது 3. ஸோ 52,000, 52,400, 52,800 இதுதான் வந்து அடுத்தடுத்த லெவல்ஸ் பேங்க் நிஃப்டியில. ஸோ பேங்க் நிஃப்டியில என்னோட வியூ அப் சைடுனா இந்த 3 டார்கெட்டையும் கிளியர் பண்ணணும். இதுதான் நான் சொல்றது. ஏன் நான் அப்படி சொல்றேன்னா, மார்க்கெட் ப்ரொஃபைல் கான்செப்ட் உங்களுக்கு, அதாவது இது பார்க்குறவங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். ஒருவேளை புதுசு அப்படின்னா நீங்க லேர்ன் பண்ணிக்கலாம் என்னோட வீடியோஸை பார்த்து. உங்களுக்கு ஏதாவது டவுட்னா கமெண்ட்ல சொல்லுங்க, நான் அதை பத்தின வீடியோ போடுறேன் மார்க்கெட் ப்ரொஃபைல்ல. அந்த மாதிரி செல்ஃப் சைடு ட்ரை பண்ணா பேங்க் நிஃப்டியில எது வரைக்கும் போக வாய்ப்பு இருக்கு அப்படின்னா, ஒரு 2 to 3 டேஸ்க்குள்ள பிரைஸ் ஒன்ஸ் ரிவர்சல் என்ட்ரி நமக்கு கிடைச்சால், இந்த பாருங்க இந்த டேவோட லோவை பிரேக் பண்ணும். ஏன் சொல்றேன்னா, ஆக்சுவலி இங்க ஒரு ஸ்ட்ராங் பையிங் மூமெண்டமே கிடைக்கல. அதாவது நிஃப்டியில எப்படி ஸ்ட்ராங்கா சிங்கிள் பிரிண்ட்லாம் போட்டு வேகமா அக்ரெசிவ் பையர்ஸ் வந்தாங்க. பட் இன்னைக்கு பாத்தீங்கன்னா பேங்க் நிஃப்டியில எந்த ஒரு பெரிய அக்ரெசிவான மூவ் இல்லை. பட் ஆனா பை சைடு, ஒருவேளை பை சைடு ஆச்சுன்னா இன்னும் ஃபர்தரா பை மூவ் இருந்துச்சு அப்படின்னா, நான் சொன்ன லெவல்ஸ் எல்லாம் நல்லா நோட் பண்ணிக்கோங்க. ஜூம் பண்ணி நான் ஆல்ரெடி ஜூம் அவுட் பண்ணி காட்டுறேன். ஆக்சுவலா இது லெவல் வேற மாதிரி காட்டுது. இப்போ நான் ஜூம் அவுட் பண்ண ஆல்ரெடி ப்ரீவியஸ் ஒரு ஒன் செகண்ட் முன்னாடி 1 மினிட் முன்னாடி போய் பார்த்தீங்கன்னா தெரியும் நான் கொடுத்த லெவல்ஸ்லாம் 52,000, 52,400, 52,800 இந்த லெவல்ஸ் தான் பேங்க் நிஃப்டியோட நம்மளோட பையிங் லெவல்ஸ். செல்லிங் லெவல்ஸ்னா ஃபர்ஸ்ட் டார்கெட்டே நம்மளோடது 50,600 இந்த லெவல் தான். நல்லா நோட் பண்ணிக்கோங்க. செல்லிங்க்கு இதுதான் வந்து ஃபர்ஸ்ட் லெவல். அது எப்படி நடக்கலாம் அப்படின்னா, ப்ரீவியஸ் டே வேல்யூக்கு மேல போயிட்டு ரிஜெக்ட் ஆயிட்டு கீழே வந்தா இது செல்லிங். அந்த மாதிரி ப்ரீவியஸ் டே, அதாவது இன்னைக்கு டேவோட வேல்யூ ஏரியா கிட்ட ரிஜெக்ட் ஆயிட்டு கீழே வந்தால் இது ஒரு இப்படி அப்படி நடக்கும் போதும் இந்த செல்லுக்கு ட்ரை பண்ணலாம். அப்படி இல்லைன்னா மார்க்கெட் இந்த வேல்யூ ஏரியா கேப் டவுன் கொடுத்து கூட இந்த லெவலுக்கு வர வாய்ப்பு இருக்கு. ஸோ இவ்வளோதான், நான் கிளியரா சொல்லிட்டேன். நிஃப்டி பேங்க் நிஃப்டியில இதுதான் நடக்கும் அப்படின்னு. நான் நேற்று ஆல்ரெடி சொல்லியிருந்த வீடியோ பார்த்தீங்கன்னா இன்னைக்கு ஒரு நல்ல ப்ராஃபிட் பண்ணியிருக்கலாம் நிஃப்டியில. ஸோ இவ்வளோதான். உங்களுக்கு ஏதாவது டவுட் இருந்தால் மட்டும் கேளுங்க, நான் கமெண்ட்ல கேளுங்க, நான் சொல்றேன். ஓகேவா? நன்றி.